3 ஏப்ரல் 2003ங்க. 23 ஏப்ரல் 2003. பிறந்த நேரம் 9:40 AM. 9:40 AM. பிறந்த இடம் ஐயா? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், மிதுன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? உயர்கல்வி சம்பந்தமா மேடம்? மகர ராசி, உத்திராட நட்சத்திரமா? நல்லா இருப்பீங்க நிதிஷ். குருஜி வணக்கம் குருஜி. எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல லைன் கிடைச்சிருச்சு. ரொம்ப சமீபத்துல ஒரு 10-12 நாளா தான் உங்க வீடியோஸ் நான் பார்த்தேன். சரி, 10-12 நாள்லயே லைன் கிடைச்சிருச்சு. எவ்வளவு பெரிய யோகக்காரன். ஆமா சார். பரவாயில்லைங்க சார், பரவாயில்லைங்க சார். சரி, இப்போ இன்னைக்கு என்னமோ தெரியல, எல்லாம் லக்ன சந்தியாவே வருது. நீங்களே மிதுன லக்னமா ரிஷப லக்னமான்றது டவுட். இல்ல சார், மிதுன லக்னம் தான் சார். டேட் கன்ஃபார்ம் தான் சார். டேட் எல்லாம் கன்ஃபார்ம் தான். உத்திராட நட்சத்திரம் 9:35க்கு பிறந்திருந்தீங்கன்னா ரிஷப லக்னம். ஓகே சார், ஓகே சார். 5 நிமிஷத்துல லக்னம் மாறுதுல்ல? ஆமா சார், ஆமா சார். 1 டிகிரியில தானே இருக்கு லக்னம். அதான் சார், அதான் சார். யாரு கரெக்டா சொல்றது? கேட்டா உங்க டாக்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க. இல்ல சார், இல்ல சார். அது அப்போ நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே இப்ப ஜாதகம் ஒண்ணுதான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அப்படித்தான். அது படினா ஆனா மிதுன லக்னத்தின் அடிப்படையில கொஞ்சம் ஜோதிடத்துல நல்ல ஆர்வம் இருக்கும். ரிஷப லக்னமா இருந்தாலும் கூட சந்திரகேந்திரத்துல. சரிதான் சார், சரிதான் சார். ரிஷப லக்னத்தின் அடிப்படையில் சந்திரகேந்திரத்துல புதன் இருந்தாலும் ஜோசியம் வரும். நீங்க வளர வளர தாங்க உங்களுக்கு ரிஷப லக்னமா இதான் இந்த லக்னமான்றதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ரிஷப லக்னமாக இருக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஓகே சார், ஓகே சார். இப்போ மிதுன லக்னமாக இருந்திருந்ததுன்னா செவ்வாய் தசை அப்படி ஒன்றும் பெரிய அளவும் கஷ்டத்தை கொடுத்துருக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து சுபத்துவமாக தான் இருக்கிறார். இப்போ ராகுதசை உங்களுக்கு நடக்குதுங்க. ராகுதசையில் குருபக்தி. ரிஷப லக்னமாக இருந்தால் ராகுதசையில் குருபக்தி நல்லா இருக்காதுங்க. ஓகே சார், ஓகே சார். எப்போவுமே குருபக்தி ரிஷப லக்னத்திற்கு உச்சமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. என்ன கேட்கணும் நீங்கள்? சார், இப்போ எனக்கு செவ்வாய் திசை சுக்கிரன் புத்தியில கோயம்புத்தூர் மாவட்டத்திலே டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்ல கிடைச்சது சார். செவ்வாய் தசை சுக்கிர புத்தியில சுக்கிரன் புத்தியில கிடைச்சது. அது செவ்வாய் தசை சந்திரன் புத்தி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் படிக்கவே இல்லைனாலும் கூட எனக்கு சூழ்நிலைகள் சாதகமா அமைஞ்சது. இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு 2-3 செமஸ்டர் தேர்த்திட்டேங்க. 28/2/2022 அதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு காலேஜ் ரீஓபன் பண்ணி 2024ஓட முடிஞ்சதுங்க. எனக்கு அரியர்ஸ் விழுந்துருச்சு. காலேஜ் கரண்டா இருந்தப்போ என்னால படிக்க முடியலைங்கய்யா. ராகுதசை வந்தா நீங்க இப்ப நீங்க சொல்றது அமைப்பின்படி பார்த்தா மிதுன லக்னம் தான். ஆமா சார், ஆமா சார். மிதுன லக்னம் மாதிரி தான் வருது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உச்ச சுக்கிரனாக இருந்தாலும் கூட 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு சின்ன சின்ன இதுகளை செய்வார். ராகுதசை படிக்க முடியாது. ராகுதசை தான் நான் சொல்றேனே. படிக்க முடியலன்னா என்ன கேள்வி இது? ஏன் படிக்க முடியல சார்? அப்புறம் தள்ளி போட்டு 2ல குருவோட மாந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேங்க சார். மிதுன லக்னம் தான். நீங்கள் இந்த அளவுக்கு 2ல குரு இருக்குது, 2ல மாந்தி இருக்குதுன்னு 22-23 வயசுலேயே பேசுறீங்க இல்லையா? மிதுன லக்னம் தான். எங்க தாத்தா வந்து இந்த பாலஜோதிடம் சுபஜோதிடம் படிப்பாருங்க. எனக்கு என்னன்னா எனக்கு ஜாதகம் மேல அது ஒரு உரமா இருக்கும். எங்க தாத்தா அவருக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குங்க. அவர்தான் இது சொல்லி எனக்கு என்னோட ஜாதகத்துல இருக்கிற கூறுகள் மட்டும் ஓரளவுக்கு தெரியுங்க. அது டீப்பா நான் போல எதனால இப்படி ஆச்சு. ராகுதசை சிறு வயசுல வரக்கூடாதுங்க. இந்த 20 வயசுல போகக்காரகனாகிய உச்ச சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்த ராகுதசை வரக்கூடாது. ராகுதசை என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோக ஜாதகம் தான். கொஞ்சம் மந்தமா இருப்பீங்க. லக்னத்துல சனி இருக்கக்கூடாது. எதுலையும் லக்னத்துல சனி இருந்தாலே அந்த மந்தத்தனம், அந்த சோம்பேறித்தனம், அந்த நிதானம் இதெல்லாம் வந்துடத்தான் செய்யும். இன்னொன்னு சார், நான் வந்து லக்னத்துல சளி இருக்கிறதுனால நான் தொடர வேலை என்னதான் இழுப்பறையானாலும் நான் வந்து மனம் தளர மாட்டேன் சார். அந்த வகையில அந்த பரவாயில்லைங்க சார். என்ன இப்ப உங்களுக்கே லைன் கிடைச்சது. நான் கிடைக்கலான்னு நான் ஓயவே இல்லைங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியோ கிடைச்சிருச்சு. லக்னத்துல என்னதான் சனி இருந்தாலும் அவர் பாக்கியாதிபதியாகித்தான் இருப்பாரு. அதுவும் அதை தான் ஆதிபத்திய காரக அமைப்புகள்னு சொல்லிட்டு ஜாதகத்துல உள்ள சில நுணுக்கங்கள் உங்களுக்கு மிதுன லக்னம்ன்றதுனால கண்டிப்பாக புரியுங்க. ராகுதசை குருபக்திக்கு பிறகு வரக்கூடிய சனி புக்தி உங்களுக்கு நல்ல புக்தி. ராகுதசை மிதுன லக்னமாக இருக்கிறதுனால 10/11/2027க்கு பிறகு தான் உங்களுக்கு கரெக்டாக 24 வயசுக்கு பிறகு தான் எல்லாம் இதாகும். நீங்கள் தாங்க முதல் ஒழுங்காக படிக்கணும். ராகுதசை வந்தாலே கல்வியை கெடுக்கும், படிப்பை கெடுக்கும்னு எத்தனையோ இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆமா சார், ஆமா சார். நீங்கள் தான் இப்போ நல்லா இல்லை. சுக்கரனுடைய வீட்டில் இருக்குல்ல, என்ன பண்ணும்? சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற ராகு என்ன பண்ணும்? இந்த வயசில் என்ன பண்ணுன்றது ஜோசி எப்படி தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன பண்ணுது?
தூக்கத்தை கெடுக்குது சார் மெயினா. இரவு நேரத்துல பெரிய பெரிய தூக்கத்தை கெடுக்குது சார். தூக்கத்தை கெடுத்துருச்சு. ஏன் தூக்கத்தை கெடுத்துருச்சு? யார் பேர் அப்படியே கனவுல ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு? அது பேர்ல வந்து சார் ஏதோ அதீத சிந்தனை, எங்கெங்கயோ சிந்தனை போகுது. சிந்தனை ஒரு நேரடியா இல்ல, எங்கெங்கேயோ சிந்தனை போகுது, நேரடியா இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தி 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 வரீங்களே தவிர பளிச்சின விஷயத்துக்கு வர மாட்டேன்றீங்களே. இல்ல சார், எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க சார். எங்கே போகணும்? சுக்கிரனுடைய வீட்டில், பெண்ணுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிற ராகு இந்த வயதிற்கே உரிய சில விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த டைவர்ஷனை மீறி ஜெயிக்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குது. ஆனா டிகிரி கண்டிப்பா வாங்கிடுவேன் இல்லைங்க சார்? அதெல்லாம் வாங்கிடுவீங்க. 2027 தீபாவளிக்கு பிறகு ராகுதசை, சனி புக்தி, யோக புக்தி தான். ஓகே சார். சார் அந்த புதன் ராகுதசை புதன் புக்தி வேதகர் அது ஒன்றும் பாதிக்காதுங்களா சார்? ராகுதசை புதன் புக்தி அதை விட நல்லாவே இருக்கும். சனி புக்தியும் புதன் புக்தியும் மிதுன லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு தான். உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். சுக்கிரன் வந்து தசாநாதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதும், லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும், 2ஆம் இடத்துல வலுவான கிரகங்கள் இருக்கிறதும், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் என்கின்ற சூரிய சந்திர செவ்வாய் குரு, இதுக்கு 3மே நல்ல தங்களுக்குள்ள கேந்திரங்களாக இருக்கிறதும் யோக அமைப்பு. ராகுதசை குருதசையில் குருதசையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் செய்யும். இப்போ உங்களுக்கு இந்த 20 வயதிற்கே உரிய அந்த எங்கெங்கேயோ சுற்றி அங்கெங்கே போய் அப்படியே நிற்கக்கூடிய எண்ணங்களை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒழுங்காக படிங்க. உங்களுக்கு ராகு வந்து சின்ன சின்ன செமஸ்டர் அதில் போச்சு, இதில் போச்சு, இதில் தள்ளி போகுது பரீட்சை அப்படின்னு சிறு சிறு தடைகளை கொடுத்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறனால கல்லூரியை விட்டு வெளியே அனுப்பும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க. கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். முடிஞ்சதுங்க சார், அகாடமிக் இயர் முடிஞ்சதுங்க சார். இருந்தாலும் என்னால் டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியலைங்க சார். 2027க்கு பிறகு தான் கம்ப்ளீட்டே பண்ணுவீங்க சார். இன்னும் ஒன்று சார், 2ல் இருக்கிற குரு உச்சங்க, 10ல் சூரியன் புதன் அது உச்சங்க. உச்சன் பார்க்க கூடாது இல்லைங்களா? அப்படிலாம் ஒன்றும் பெரிய உச்சன் பார்க்கறதுனால பெரிய சோதனைகள்லாம் வராது. சுக்கிரதசையில் அது பாதிப்புகள் வரலாம். சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம்.